இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பேரண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்களை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு மில்லட்ஸில் கவனம் செலுத்தி டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபுட்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில குழந்தைங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு இது போல் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. எங்கிட்ட ராகி மாவு இல்லை, ராகி தான் இருந்தது. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். சலடை வச்சு சளைச்சி எடுத்தாச்சு. அரை கப் ராகி மாவு சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு மனம் வரும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அரை கப் ராகி மாவுக்கு 1/4 கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த நிலக்கடலை தோல்லாம் நீக்கிட்டு அதையும் மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வாயில் தட்டுப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இது கூடவே அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக வெள்ளை சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்தோன்னா திகட்டி போயிடும். இது கூடவே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். இதோட மனம் சூப்பராகவே இருக்கும். மெல்ட் பண்ண நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இன்றைக்கி என்னோட பையனோட ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு இதை தான் கொடுத்து விட்டுருந்தேன். நாளைக்கு இன்னொரு